நம்ம இப்ப பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 13. பின்வரும் விவரங்களில் இருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும். விவரம் ரூபாய். 2017 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 1,50,000. 2017 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 40,000. கடனாளிகளிடம் இருந்து பெற்ற ரொக்கம் 3,90,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது 90,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 10,000. விற்பனை திருப்பம் 40,000. 2018 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 30,000. 2018 மார்ச் 31 அன்று கடனாளிகள் 1,30,000. ரொக்க விற்பனை 2 லட்சம். இந்த கணக்குல என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, மொத்த விற்பனையை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். ஃபார்முலா எழுதியாச்சு. மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. இப்போ கணக்குல பார்த்தோம்னாக்கா ரொக்க விற்பனை அவங்களே கொடுத்துருக்காங்க. ரொக்க விற்பனை 2 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரொக்க விற்பனைக்கு நேரா நம்ம 2 லட்சத்தை எழுதிக்கலாம். பிளஸ் கடன் விற்பனை எழுதணும். கணக்குல கடன் விற்பனை அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தாக்கா இல்ல. ஆனா கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மொத்த கடனாளிகள் கணக்கு நம்ம போடணும். இப்போ இந்த கணக்குல பார்த்தோம்னாக்கா மொத்த கடனாளிகள் கணக்கு போடுறதுக்கான விவரங்களையும் கொடுத்துருக்காங்க. அதோட கூடவே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போடுறதுக்கான விவரங்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுல உள்ள 2 இன்ஃபர்மேஷனை இந்த மொத்த கடனாளிகள் கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மொத்த கடனாளிகள் கணக்கை முடிச்சோம்னா தான் நம்ம சரியான கடன் விற்பனையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போடுறதுக்கும் மொத்த கடனாளிகள் கணக்கு போடுறதுக்கும் ஹெட்டிங்கை எழுதிக்குவோம். இப்போ கணக்குல கொடுத்துருக்கிற விவரங்களை ஒவ்வொன்றா படிச்சுட்டு எந்த அக்கௌண்ட்ல வருமோ அதை நம்ம பார்த்து எழுத வேண்டியதுதான். 2017 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் அப்படின்னு சொன்னாக்கா கடனாளிகள் கணக்குக்கு இதை போடணும். இதுதான் கடனாளிகள் கணக்கினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஏப்ரல் 1 அன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க.
அப்ப 1,50,000 அப்படிங்கிற இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் தொடக்க இருப்ப நம்ம கடனாளிகள் கணக்குல எழுதலாம். இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, கடனாளிகள் இது ரெண்டுமே சொத்து தான். அதனால பற்று இருப்பை தான் காட்டும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸை பற்று பக்கத்துல போட போறோம். அடுத்த விவரம் 2017 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 40,000. இது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான தொடக்க இருப்பு கொடுத்திருக்காங்க. பற்று பக்கத்துல எழுதிக்குவோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல பற்று பக்கத்துல இருப்பு கீழ்கொணரப்பட்டது. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 3,90,000. கடனாளிகள் கணக்குல போடணும், வரவு பக்கத்துல போடணும். அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது 90,000. இது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல ரொக்கம் பெற்றது அப்படிங்கிற விவரத்தை வரவு பக்கத்துல எழுதணும். அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 10,000. இதுவும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான், வரவு பக்கத்துல எழுதணும். ஆனா எழுதும் பொழுது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வரக்கூடாது. அதற்கு பதிலா கடனாளிகள் அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஏன்னா இது கடனாளிகள் கணக்குக்கு மாறப்போகுது. அதனால பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல வரவு பக்கத்துல இதை எழுதுவோம். அடுத்தது விற்பனை திருப்பம். விற்பனை திருப்பம் கடனாளிகள் கணக்குல வரவு பக்கத்துல எழுதணும். (2018) மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 30,000. இது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான இறுதி இருப்பு. மார்ச் 31 கொடுத்துருக்காங்க இல்லையா, இறுதி இருப்பு. இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுடைய தொடக்க இருப்பை பற்று பக்கத்துல எழுதிட்டோம். அப்போ இறுதி இருப்பை வரவு பக்கத்துல எழுதணும். இருப்பு கீழ் இறக்கப்பட வேண்டியது. அடுத்தது 2018 மார்ச் 31 அன்று கடனாளிகள் 1,30,000. இது கடனாளிகள் கணக்குக்கான இறுதி இருப்பு. கடனாளிகள் கணக்குல இதை எடுத்து எழுதிக்குவோம். வரவு பக்கத்துல கடைசியா எழுதுவோம்.
இப்ப கணக்குல கொடுத்திருக்கிற எல்லா விவரங்களையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ரொக்க விற்பனை அப்படிங்கிறது இந்த 2 அக்கௌண்ட்டுக்குள்ளரையும் வராது. ரொக்க விற்பனைங்கிறது ஃபார்முலால தான் வரும். அதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே நம்ம எழுதிட்டோம். இப்ப கணக்குல உள்ள விவரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கணக்கு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா க்ளோஸ் பண்ணலாம். நாலு ஸ்தானத்துலயும் 0, 3 1 4, 4 ஒரு 9, 13, 1,30,30,000 அப்படிங்கிறது டோட்டல். இந்த பக்கத்துல பற்று பக்கத்துல 40,000 மட்டும்தான் இருக்குது. 1,30,30,000 இருந்து 40,000 மைனஸ் பண்ணணும். நாலு ஸ்தானத்துலயும் 0, 3ல இருந்து 4 போகாது. பக்கத்துல இருந்து 1 கடன் வாங்கினோம்னா 13, 13ல 4 போயிடுச்சுனாக்கா 9. இப்ப 90,000 அப்படின்றது நம்மளுக்கு இருப்பு கட்டு தொகையா கிடைச்சிருக்குது. அந்த அமௌண்ட்டை இங்க எழுதும்பொழுது நம்ம கடனாளிகள் கணக்குன்னு எழுதணும். அதுதான் அவ்வாண்டினுடைய மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. ஆனா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு அக்கௌண்ட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுனால அதை நம்ம பிராக்கெட்ல எழுதிட்டு கடனாளிகள் கணக்கு அப்படின்னு எழுத போறோம். இந்த பக்கத்துலயும் டோட்டல் 1,30,30,000. இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவ்வாண்டினுடைய மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம வந்து கடனாளிகள் கணக்குன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதையும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு எழுதாம கடனாளிகள் கணக்குன்னு எழுதியிருக்கோம். அது ஒரு 10,000. இப்போ இந்த 2 பக்கத்திலையும் கடனாளிகள் கணக்கு அப்படின்னு எழுதின அந்த அமௌண்ட் ரெண்டும் இந்த மொத்த கடனாளிகள் கணக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இங்க உள்ள பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 10,000 வரவு பக்கத்துல இருக்குது. அதை எடுத்து இங்க பற்று பக்கத்துல எழுத போறோம். பற்று பக்கத்துல எழுதும் பொழுது அங்க இருக்கிற மாதிரியே கடனாளிகள் கணக்குன்னு இங்க எழுதக்கூடாது. ஏன்னா இங்க தலைப்புல கடனாளிகள் கணக்கு இருக்கு இல்லையா, அதனால இங்க கொண்டு வந்து கடனாளிகள் கணக்குன்னு எழுதாம பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு எழுதணும். இப்ப இந்த பக்கத்துல கடனாளிகள் கணக்குன்னு ஒரு 90,000 எழுதியிருக்கோம். இதுவும் கடனாளிகள் கணக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இங்க பற்று பக்கத்துல இருக்குது, அதனால இங்க டிரான்ஸ்பர் ஆகும்போது இங்க வரவு பக்கத்துல நம்ம எழுத போறோம். கடனாளிகள் கணக்குன்னு அப்படியே கொண்டு வந்து எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு எழுதணும். இப்போ கடனாளிகள் கணக்குல எழுத வேண்டிய விவரங்கள் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ கடனாளிகள் கணக்குக்கு இருப்பு கட்டுவோம். 4 ஸ்தானத்திலையும் 0, 3 9 12, 12 4 16,
16 9 25க்கு 5 மிச்சம் 2 2 1 3 3 3 6 6,50,000 நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல். பச்சை பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு 1,50,000 ஒரு 10,000 1,60,000 இருக்குது. இப்போ டோட்டல் இருந்து அதை கழிக்கணும். நாலு ஸ்தானத்துலயும் 0. அஞ்சுல இருந்து 6 போகாது. பக்கத்துல இருந்து ஒண்ணு கடன் வாங்கினோம்னாக்கா 15 15ல 6 போயிடுச்சுனாக்கா 9. இங்க 5 தான் இருக்கும். 5ல 1 போயிடுச்சுனாக்கா 4. 4,90,000 நம்மளுக்கு இருப்பு கட்டும் தொகையா கிடைச்சிருக்குது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கடன் விற்பனை. விற்பனை கணக்குன்னு எழுதுவோம். இப்போ இந்த பக்கத்துலயும் டோட்டல் 6,50,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனைய ஃபார்முலால எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி போடணும். 2 லட்சம் பிளஸ் 4,90,000 ஆட் பண்ணோம்னாக்கா 6,90,000. 6,90,000 தான் மொத்த விற்பனை. அவங்க கொஸ்டின்ல கேட்ட மொத்த விற்பனையை நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல இருந்து 2 விவரங்கள் மொத்த கடனாளிகள் கணக்குக்கு வந்துச்சு இல்லையா? அது 2 எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக இப்படி ரெட் கலர்ல கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த பக்கத்துல கடனாளிகள் கணக்கு 10,000 எழுதியிருக்கோம் இல்லையா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அது இங்க வரவு பக்கத்துல இருக்கிறது. இங்க மொத்த கடனாளிகள் கணக்குக்கு மாறும்போது பற்று பக்கத்துல மாறி இருக்குது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு எழுதி 10,000 போட்டிருக்கோம். பிராக்கெட்ல புரிதலுக்காக பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி இங்க நம்ம இருப்பு கட்டும் தொகையாக கண்டுபிடிச்ச அவ்வாண்டின் மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000 அப்படிங்கிறத கடனாளிகள் கணக்குன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த அமௌண்ட் வந்து கடனாளிகள் கணக்குக்கு மாறி இருக்குது. இங்க பற்று பக்கத்துல உள்ள அமௌண்ட் இங்க வரவு பக்கத்துல மாறி இருக்குது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு எழுதி 90,000 நம்மளுடைய புரிதலுக்காக அவ்வாண்டின் மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு.